ராமரும் சீதையும் பிரிய நாரதரின் சாபம் தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த சுவாரஸ்யமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராமர பிடிக்கும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தன்னை மயக்கி தன்னுடைய தவத்தை யாராலும் கலைக்க முடியாது என்ற அகங்காரத்தில் இருந்த நாரதர். இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணிய விஷ்ணு பரமாத்மா மாயை நகரான கல்யாண துர்காவை உருவாக்கினார். நாரதருக்கு அந்த நகரின் அரசர் சிலாநிதியையும் இளவரசி ஸ்ரீமதியையும் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பிறகு ஸ்ரீமதிக்கு சுயம்வரம் செய்ய முடிவு செய்த சிலாநிதி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். ஸ்ரீமதியின் அழகின் மயக்கத்தில் இருந்த நாரதர் விஷ்ணுவிடம் சென்று, இந்த உலகில் மிகவும் அழகானவர் நீங்கள்தான், அதனால் ஹரியை விட சிறந்த ஹரியாக வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். விஷ்ணு பரமாத்மாவும் சிறிதும் யோசிக்காமல் அந்த வரத்தை கொடுத்தார். நாரதர் விஷ்ணுவுடன் அந்த சுயம்வரத்திற்கு சென்றார். அங்கு சென்று சுயம்வரத்தில் அமர்ந்திருந்த நாரதரை கடந்து சென்று விஷ்ணுவின் கழுத்தில் மாலை அணிவித்தார் ஸ்ரீமதி. உடனே நாரதர், நான் தான் மிகவும் அழகானவன், பிறகு ஏன் எனக்கு மாலை அணிவிக்கவில்லை என்று கேட்டபோது அனைவரும் சிரித்துக்கொண்டே கண்ணாடியை போய்ப்பார் என்றார்கள். நாரதரும் கண்ணாடியை பார்த்தபோது குரங்கின் முகம் இருந்தது. விஷ்ணுவிடம் சென்று கோபத்துடன் கேட்டபோது மகாவிஷ்ணு, ஹரிக்கு இன்னொரு பேர் குரங்கு என்று உங்களுக்கு தெரியாதா என்றார். கோபத்தின் உச்சிக்கு சென்ற நாரதர், மனித உறவில் பிறந்து நான் எப்படி கவலைப்படுகிறேனோ அதுபோலவே உங்களது காதலை பிரிந்து கவலைப்படுவீர்கள். ஒரு குரங்கின் உதவியால் தான் உங்களால் அவரை சேர முடியும் என்னும் சாபம் விட்டார். அதனால்தான் மகாவிஷ்ணு ராமர் என்னும் மனித பிறவி எடுத்து சீதாதேவியை காணாமல் கஷ்டப்பட்டு ஹனுமனின் உதவியுடன் அவரை கண்டுபிடித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.